வணக்கம் மக்கள், வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஹிந்தி ட்ராமா மூவி ரிலீஸ் ஆகிருக்க ரிசான்ச்சி படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க வரோம். ஆக்சுவலி இந்த படத்தை நான் சாட்டர்டே பார்த்துட்டேன், பட் உடல்நிலை சரியில்லாதனால இப்போ நான் ரிவ்யூ கொடுக்குற நிலைமை வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு அனுராக் காஷ்யப். கொம்பை இறங்கிட்டாங்க கூட சொல்லலாம். ஏன்னா அனுராக் காஷ்யப்போட ஃபுல் ஃபீல் இந்த படம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு, எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்ததுன்றதை நம்ம டீட்டெயிலான விமர்சனத்தில் பார்க்க போகிறோம். ஸோ விமர்சனத்துக்கு போகிற முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மிக முக்கியமாக 50K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு சேனலுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு மை ஆடியன்ஸ், மை வியூவர்ஸ், மை சப்ஸ்கிரைபர். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ரிசான்ச்சி இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் பொறுத்த வரைக்கும் ராஞ்சியில் 2006ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் பிரதர்ஸ் அவங்க பேங்கை கொள்ளடிக்க போகிறாங்க. அதில் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டாக வெளியே வந்துடுறாரு. ஸோ அவரை நோக்கி தான் அந்த கதைக்களம் நகருது. யார் இந்த ட்வின்ஸ், இவங்களோட ஃபேமிலியில் என்ன ஆச்சு, முன்கோபம் மற்றும் முன்விரோதத்தினால இந்த ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட கதையை நோக்கி தான் இந்த படமானது நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவே அனுராக் காஷ்யப் அவருடைய டைரக்ஷன் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே ஒரு கேங்ஸ் ஆஃப் வாசியப்பூர் படத்தினுடைய தாக்கம் நீங்கள் இந்த படம் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அந்தளவுக்கு மேக்கிங் செம்மையாக எடுத்து போயிருக்காரு. மிக முக்கியமாக ரொம்ப ரியலிஸ்டிக்கு நெருக்கமாக இந்த படத்துடைய கதை நகர்வு ரொம்ப சுவாரஸ்யப்படுத்திச்சு சொன்னோம். சுவாரஸ்யப்படுத்துச்சுன்னா அதில் ஒரு மைனஸும் இருக்குது, ப்ளஸும் இருக்குது. ஸோ அந்த கதை நகர்வு அந்த ஊர் மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும், அந்த ஊரை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இவருடைய கதை வழியாக கூட சொல்லலாம், இவருடைய ஸ்டோரி டெல்லிங் வழியாக கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே நகர்த்திருந்தார். அனுராக் காஷ்யப் எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்றத இந்த படம் ஃபுல்லாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் நிறைய சீன்ஸ் ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்தது. ஒரு வில்லங்கிட்ட போய் அவங்க அம்மா பேசுவாங்க, அதாவது தைரியமாக போய் பேசுவாங்க. அதேமாதிரி வில்லங்கிட்ட அந்த ஹீரோ போய் பேசுவார், அந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும். அதுமாதிரி ஷூட் பண்ணுவான், ஒரு சின்ன பையன் ஒரு வில்லனை பார்த்து ஷூட் பண்ணுவான். அந்த டைமில் அவங்க மணி அடிக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும். அதுமாதிரி 2-3 சீக்வன்ஸ், லிட்டரலி ஒரு 5-6 சீக்வன்ஸ் வருது. அந்த 5-6 சீக்வன்ஸுமே இந்த படத்தினுடைய ஒரு மெயின் பாயிண்ட் அமைது. அந்த சீக்வன்ஸ் தான் இந்த படத்தினுடைய இந்த ஹை மூமெண்ட்டை அப்பப்போ தொட்டுட்டு போது கூட சொல்லலாம். அதுமாதிரி இந்த படத்தில் தி பெஸ்ட்டுன்னா அது மியூசிக்னு கூட சொல்லலாம். மியூசிக் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாகவே அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போடுறதா இருக்கட்டும். அதுமாதிரி ஃப்ளாஷ்பேக் கட்டுக்கு அது வேறு ஒரு மாதிரி மியூசிக், அப்புறம் ஹீரோக்கு ஒரு மியூசிக், அப்புறம் பாடல்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னதான் லாங்குவேஜ் புரியல அப்படின்னா கூட சரி, பாடல்கள் கேட்கும்படியாகவே நல்லா இருந்தது. அதுக்கு முக்கியமாக அந்த படத்தினுடைய ஓட்டத்தோடையே அந்த பாடல்கள் நகர்த்தப்பட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சா சொல்லி ஆகணும். அதுமாதிரி நடிக்கப்பட்ட ஐஸ்வரி தாக்கரேவாக இருக்கட்டும், வேதிகாவாக இருக்கட்டும், மோனிகாவாக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் ரொம்ப சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே தப்பான ஒரு லீடாக போவே இல்லை. எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இதில் அம்மாவை நடித்த அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பேர் மோனிகா. அவங்களோட த்ரூ அவுட்டாக நடிப்பை கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருந்தாங்க தான் சொல்லிடணும். அதுமாதிரி வேதிகாவாக இருக்கட்டும், அப்புறம் ஐஸ்வரி தாக்கரேவாக இருக்கட்டும், எல்லாருமே சரி கொடுக்கப்பட்ட வழி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்களோட வாழ்வியலை காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் சொல்லி ஆகணும். இப்படிலாம் இருப்பாங்களா ஒரு ஊரில், அதாவது தற்கொலையாகவும் இருக்காங்க, சேம் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. அதுமாதிரி உமனை அடிமையாகணும்னு நினச்சிட்டு இருக்க அந்த ஊர், அந்த லிட்டரலி அந்த கேங்ஸ் ஆஃப் வாசியப்பூர் ஃபீல் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் நிறையாவே இருந்தது தான் சொல்லி ஆகணும். அதுமாரி இந்த படம் ட்ராபேக்காக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படம் 3 மணி நேரம். 3 மணி நேரம் கூட ஓகே, 3 மணி நேரத்தில் நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே நகரப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா இவங்களோட கதையை காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு கதையை ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் லென்த்தாக போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக் கூட கன்சிடர் பண்ண முடியாது. அது ஒரு கதை, அந்த கதையை போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு கதை போகுது, ஒரு 3 கதை கிட்ட போகுது. அந்த கதைகள் எல்லாமே ஸ்லோ இல்லை, டெட் ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோ பன். அது அவங்களோட உயிரோட்டத்தை காட்டுறதுக்காக நம்மளுக்கு அதுக்கான ஸ்க்ரீன் பிளேவை கொடுக்கப்படுது, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுன்றது தான் இங்கே கொஸ்டின் மார்க்காக நிற்கும். ஒரு டியூரேஷன் ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் கூட அது தெரியாது. பட் 3 ஹவர்ஸ் லிட்டரலி தவமாய் தவம் இருந்து படம் பார்க்குற அளவுக்கு ஃபீல் இருந்தது. பட் தவமாய் தவம் இருந்ததில் ஒரு ஃபீல் இருந்தது, அது வேறு விஷயம். பட் இந்த படத்தில் அந்த ஃபீல் கொஞ்சம் எனக்கு கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இது ஒரு வெப் சீரிஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தாட் எனக்கு ஃபுல்லாகவே இருந்தது. ஏன்னா ஒரு வெப் சீரிஸ்க்கான கதைக்களமாக இந்த படத்தை அணுகலாம், இந்த படத்தினுடைய கதைகளும் இருந்தது. ஸோ இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படமாக எடுக்கணும்? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படத்தோட ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு. ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கான ஆடியன்ஸ் வரமாட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. ஏன்னா 3 ஹவர்ஸ்க்கு அவங்களோட கதையை சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் ஃபினிஷ் ஆச்சு கரெக்டாக இருக்கணும் பார்த்தா ஃபினிஷ் இல்லாமல் பார்ட் 2க்கு லீடை கொடுக்குறாங்க. அந்த பார்ட் 2க்கான லீடே எனக்கு பெருசாக சுவாரஸ்யப்படுத்தலை. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக போச்சு. இதுக்கு எதுக்கு நான் அப்படி கொண்டு வரணும்? அதை தான் சொன்னேனே, கேங்ஸ் ஆஃப் வாசியப்பூர் தான் பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி தான். ஸோ அப்போ இருந்த அந்த ஃபீல் வேறு, இப்போ அந்த ஃபீல் கிடைக்குமா எனக்கு தெரில. அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் எனக்கு படம் கொஞ்சம் ஏமாற்றம் கிடச்சி. அதுமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்குற மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைகள் எல்லாம் ஃபோனை தேடி போயிடுது.
ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணும் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு அனுராக் காஷ்யப் பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஒரு 3 ஹவர்ஸ் படம் அதே மாதிரி இந்த ஃபுல் ட்ராமா படம் அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு டவுட்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் கொண்டு வரும் இந்த படம். எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு டீசென்ட் வாட்சாக தான் அமைஞ்சது அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கிற மாதிரி திரைக்கதை இருந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.